இப்போ என்னென்னா போகிற வழியில் வந்து ஒரு பிளேன் குடிக்கிறதுக்கு நிறுத்தாட்டுனாங்க. சரியாக நம்ம டயர்டாக இருக்குது. பின்னிக்கு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் வேண்டு பின்னிக்கு இருக்கிற பைக் ஒரு எவ்வளோ கஷ்டம் எனக்கு சரி அப்போ ஒரு பிளேன் குடிக்கிற நிறுத்தாட்டினாங்க. நிறைய கடையில் தாண்டி வந்தாங்க. இப்போ பிளேன் குடிக்க நிறுத்தாட்டிக்கும். இவன் வந்து கேட்டான் தானே பிளேன் இருக்காண்டு இப்படி தலையாடு. அவனுக்கு சிங்களம், அவனுக்கு இவன் தமிழில் அதைக்கு அவன் சிங்களம். ஏன்னா நாங்கள் வந்துக்கிட்ட கடையை காட்டுற பாருங்க. இப்படி ஒரு ஏரியாவில் இப்படி ஒரு கடை காட்டேன். இந்தியாவிலையும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு வீடே இல்லை. இப்போ கொஞ்சம் வேலையில் நடக்குது. இப்படி ஒரு கடையில் வந்து இப்போ அவர் டீ ஒன்று குடிக்கலாண்டு டீ ஒன்று சொல்லிக்கும். ஒரு சின்ன பொடியன் தான், அந்த ஒரு சின்ன பொடியன் தான் வந்து அந்த பிளேண்டி இப்போ டீ ஊற்றி தரப்புறான். இன்னும் பாப்பா எப்படி டேஸ்ட்டாக இருக்கு. நீங்கள் நான் ஃபுட் ரிவ்யூ பண்ண வரல, டயர்டாக இருக்கு. டயர்டுக்கு ஒரு டீ ஒன்று குடிச்சா நல்லா இருக்கும். எத்தனை மணிக்கு பைக் ஏறினோமே? காலையில் 5 மணிக்கு பைக் எடுத்துனாங்க. இப்போ 8 மணி. இப்போ 8 மணி ஆகுது. இன்னும் போகிற இதை இப்போ சொல்லலை உங்கள்கிட்ட. நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உகந்தைக்கு போகிறோம். உகந்தையில் இருந்து இப்போ காலையில் 5 மணிக்கு பைக் எடுத்துனாங்க. நேரத்தில் எழும்பி வழி கொடுத்து பைக் எடுத்துனாங்க. 8 மணி ஆகுது. இன்னும் உகந்தைக்கு போய் சேரல. கொஞ்சம் தூரம் ஓட்ட மீதி இந்த பிளேன் டீ வந்துட்டு ஸோ அந்த ஊதி வச்சுக்காரு. இது அப்படி கண்டினியூவாக டீயை குடிச்சிட்டு பார்ப்போம். மனுஷன் எங்கே போயிட்டேன். 33 கிலோமீட்டர் போகணும் இங்கேருந்து. இன்னும் இந்த இடத்துலேருந்து 33 கிலோமீட்டர் போகணும். எங்களோட குட்டி மெப்பாக தான் ஓடுறான். ஆனால் நானே மெப்பாக தெரியா, நான் அதை நம்புறது இல்லை. சரி பார்ப்போம். 33 கிலோமீட்டர் 2 வேறு ரூட்டாக கொண்டு வந்து தனியா. ஆனால் இதில் கதிராம போகிறாங்க, நடக்காங்க, இன்னமும் நடக்காங்க. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நான் கொண்டு வரட்டேன். இது எங்கடா இந்த டீ வந்துட்டு டீ பாப்பம் வீட்டை குடிக்கிற மாதிரி வெறுஞ்சாய். என்னது காவாச்சாயா? வெறுஞ்சாய் நல்லா எல்லாம் நல்லா இருக்கின்றப்பா. அப்படி எங்கே வந்து கப்பலாம் கொண்டு ஓட மாட்டோம். நல்லாவே இல்லையா? தவிச்ச வகை தண்ணி தர பெரிய விஷயம். உனக்கு டீ வந்துருக்கான். சரி ஒரு ஃப்ளோவில் ஊற்றப்படுது. அதோட மெயினான விஷயம் படத்தை இருக்கிறது தாங்க. நல்லா அந்த மரத்தேக்கில் நல்லா எல்லாம் ஒன்று விட்டு வேற அப்புறம் 200 வரக்குள்ள கோயில் சீனை ஒன்று நடந்தது. அந்த சீனை வீடியோ எடுக்க மறந்து. அது பிளெஸிங்டா நமக்கு. அது என்னென்னா ஒரு அம்மா பிடிச்சி இல்லைனாங்க ஒரு இடத்த வீடியோ எடுக்க போனாங்க. அடுத்த வழியில் வரக்குள்ள ஒரு டெப்பை பார்த்து நித்தாட்டுனாங்க. அந்த டெப்பில் கழித்து உங்கள் கையை மொத்த கழித்து வந்து நாங்கள் போன இடத்துக்கிட்ட அது சன்செட் வீடியோ எடுக்க போனாங்க. அதை எடுத்துட்டு இருந்தாப்புல தான் பேக்கிட்ட இருந்து யாரும் கடைமையாக குடும்பம் குத்துனாங்க. குடும்பம் குத்தி அடப்புறம் செஞ்சப்புறம் தான் ஓகே போ இந்த கோயிலுக்கு வேறு போகிறேன். அடுத்து போய் அந்த கோயிலுக்கு இந்த டெப்பு கிட்ட போய் முகத்தை கிட்ட கழுவி போட்டு வருவோம். பேச பண்ணிட்டு போகணுட்டு எடுக்க. அப்போ அடுத்த ஒரு அம்மா இருந்தாவும் அவங்க இப்போ நம்மளோட ஊர்றாங்க. அதுவும் நாங்கள் போனோம். நாங்கள் போயிட்டு வந்தோம். நாங்கள் வர அதில் இருக்க தம்பி எங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் கிராங்குளம் இல்லை அந்த அவ்வளோ தான் சொன்னோம் ஃபஸ்ட்டு கிராங்குளம் வேண்டு. அப்புறம் நாங்களும் சொன்னோம் நாங்களும் கிராங்குளம் தான் வேண்டு. அப்புறம் அவங்களோட பூர்வீக கதையெல்லாம் சொன்னாவும் நாங்கள் எங்களை பூர்வீக கதையை சொல்லி போடுறீங்க. திடீரெண்டு எனக்கு என்ன இருக்கேன் இவனுக்கு தோசைங்க நிறைய இருக்காம வரைக்கும் பிளஸ்ஸிங்காக தான் இருக்கேன். என்னன்னு இது அவ்வளவு இந்த ஒரு தொல்லையில் அழுது நானும் இடுப்பு மட்டும் தரமாக கிடக்குது. காலையில் எனக்கு இருந்து எனக்கு தான் கொஞ்சம் வேலை பின்னுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்து வர உனக்கு தெரியுமா? அது காலையில் கிளம்பி பைக்கில் இருந்தது இப்போ வரைக்கும். ஆனால் நல்லா சத்தியமாக ஒரு டயர்டாக இருக்கு. இப்போ எங்கேயாச்சும் நான் லைசன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். காலையிலேருந்து கொண்டு வரலன்னு சொன்னா போல. எனக்கு ஒன்று தெரியும். நான் லைசன்ஸ் கொண்டு வந்தது நாங்கள் என்ன போக கிடக்கு உகந்தைக்கு போன பிடிச்சி தீனியும் அவனுக்கு காசை கொடுத்து போட்டு போகிறது தான். 120 டீ சத்தியம் நல்லா இல்லை. வந்து ஒருத்தர் கொடுத்துருவாங்க. என்ன காலை குடும்பம் அஞ்சு வந்து குடிக்கணும்ட்டு வீட்டு அக்கா எழும்பி தேத்தனி கூட ஊற்றி தரல. நான் மட்டும் கேட்டேன் ஊற்றி தந்தா கொடுத்தேன். எனக்கு காலையில் ஊற்றி தரல. ஓகேங்க சரி ஓகே கண்டினியூ பண்ணுறேன். இதில் இருந்து கண்டினியூ பண்ணி இப்போ ஸ்டாப் பண்ணி போட்டு டீயை குடிச்சு காசை கொடுத்து போட்டு அங்கே காசு கொடுக்காம போக மாட்டேன். காசு கொடுத்து தான் போவோம். அங்கே ஒரு சின்ன கடை ஒன்று இருக்கு. சாரி அடுத்து இதுக்கு அடுத்த ஒரு கோவில் விட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து கண்டினியூ பண்ணுவோம் வீடியோ. சரி ஓகே பாய் கடை புது கடை ஒன்று திறக்காங்க இங்கேயா? ஓ ஏன்னா இதுக்கு முதல் கதை நம்மள இப்படி கடை இல்லைவா? இல்லை காசு தான் கொடுத்து 10 ரூபா மிச்சம். 10 ரூபா மிச்சத்துலேயும் பபுள் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கீழேண்ணா வெள்ளை கடைகள் அப்படி போகிறாங்க பார்க்க. கொஞ்சம் பாய் வேலை போயிட்டு இதுக்கு என்ன சீன் பார்த்தீங்களா? பெட்டுக்குள்ள சின்ன விளையாடு நாங்கள் போனாங்க. சின்ன வெளிநாட்டில் கடுமுஸ் பார்த்தீங்க. அப்படியே போய்கொண்டு ஏன்னா 4 கிலோமீட்டர் இருக்கீங்கடா.
ஆனால் என்ன கஷ்ட காலம்டா இதில் மாதிரி அதில் மாதிரி எடுக்கும். நீ சொன்ன நீதாங்க டிரைவர் ஓடுறது கஷ்டம் ஓடுற கஷ்டம் இல்லையா ரோட்டு படத்தை பார்த்து ஓடுறான். நான் 2 கையில் 2 சாமானை வச்சு நிற்கும். போக்கில் அதிகம் ஓடுவா. நான் இன்னைக்கு கொடுக்குறீங்க நாங்கள் ஆயிடுச்சு அடிமஞ்சாக இருக்கு. தைக்க பாருங்க இந்த வண்டியெல்லாம் வந்து டயர் மாதத்துக்கு இருக்கா மொத்தம் ஒரு டீம் இந்த ரோட்லையா இந்த வண்டி பேர் வந்து வச்சுக்காங்க கைதான் போகிறதுக்கு. இதெல்லாம் ஊர்லேருந்து நடந்து வந்தாங்க. ஊரில் வந்து நடந்து வந்தாக்கு வந்துடலாம். இன்னும் போய் சேரல. அப்போ என்னன்னா போய் இன்னும் என்ன கூட போவாங்கண்ணே. அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது 8ஆம் மாதம் 7ஆம் மாதம் 12ஆம் தேதியோ 15ஆம் தேதி அனுப்பாங்கண்ணே. இந்த காட்டு பயணத்தை முடிப்பாங்க. அதுக்குள்ளே நடந்து முடிக்கணும். ஏன்னா ஆமிகாரங்களை போட்டு செக்யூரிட்டி போட்டு ஒவ்வொரு கைட் செக்யூரிட்டியாக வச்சுருந்து பார்ப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம நடக்கிறாங்கள நடந்துடும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 டீம் கொடுங்க. ஆக்கள் தான் டீமாக நடக்காங்க. ஒரு ஆள் அந்த பொக்தியில் தாண்டி நடந்து வராங்க. அடுத்தவங்க அந்த இடையில் ஒரு ஆள் அந்த கோயில் அடிக்கிட்டு நின்றவங்க இந்த விட வேண்டுதலுக்கு ஆண்டி நடக்கிறது. அதுக்கு கொஞ்சம் விழாக்கள் ஜாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்புல இந்த நிறைய பேர் நடக்காங்க. அது இல்லை இல்லை குறிப்பிட்ட இல்லைன்னு தான் இல்லை. எத்தனை பேர் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். ஏன்னா அந்த சேஃப்டி வந்து இருக்காது. ஆனால் இந்த தடவை தான் நாங்கள் பைக்கில் வர்றது கடைசி முதல் மறிக்க போகிறோம். அடுத்த முறை வரேன் நான் வழியாக செஞ்சு எடுத்து போட்டு இந்த கடவுட சத்தம். அடுத்தது இந்த கொஞ்சம் நல்லா அடுத்த முறை வரக்குள்ளே இன்னொரு 2 பேர் கூட வருவாங்கண்ணே. 2 பேரோ இல்லை 4 பேர் வருவாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ நான் வாகனம் எடுத்த வேண்டாம் என்னை பண்படி நேற்று வருவாங்க. அப்போ 4 பேர் ஆகும். அவனும் என்ன செல்வா அவனும் வந்து குருநாதர் அவனும் வந்து பைக் எடுத்தாண்டா அவனை கொண்டு வச்சுருவான். நான் எங்கால வச்சுருவேன் அப்படி வருவோம். சரியா அப்படித்தானே இந்த வாகனம் புழுதி நல்லா கிளம்பி போகுது. கஷ்டமாக இருக்கு ஓடுறது. இந்த வாகனம் நான் புழுதிய கிளம்பி மண்ணில் படம். இந்த வாகனம் ஒன்றும் நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படி ஓடுது. மேலும் செல் அடிக்காங்க. ஈரம் அடிச்சு போடுங்க செல்லு. கட்டால் அடி வெட்டி அதானே அந்த மாதிரி அவங்க கேட்டாங்க. சாமான் போடுற கேமா கட்டமாக கேட்க பயம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஜானைக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்துடுறாங்க ஜானையை காணல. ஆனால் ஜானையை போட்டெலாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. நேரில் காணக்கூடிய மாதிரி இல்லை. கண்டவர்களுக்கு நம்ம விழுநேரம் வந்து என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கொக்குட ஏரியா, ஈவாரப்பூர் ஏரியா, ஜானோட ஏரியா. இவங்க எப்படி ஒரு போட் போட்டுருக்கீங்க. ஆனால் இவங்க போட்டுக்கான எல்லா பாட்டு இந்த இடத்துல யானை நடமாட்டை இருக்கு. கொஞ்சம் அவதானமாக இருக்க சொல்லிட்டாங்க போட்டுட்டாங்க. நான்லாம் சித்தலுக்கு போனப்போ இப்படி ஒரு போட்டே இல்லைடா. சும்மா வந்து குளிர்ந்திருக்கக்குள்ள யானை வந்து தண்ணி குடிக்க போகுதுடா. இதை விட மோசம் கதை நான் கேட்கலாம். அங்காலோ அந்த காட்டுக்குள்ள நடக்கிற தண்ணி 23 வயசு அது என்ன கதிராகும் போகுது. இப்போ வந்து காய்ஸ் இதோட 12ஆவது 11ஆவது இது வந்து ஒரு வரலாறு தனி வரலாறு. ஏன்னா 23 வருஷமாக இலங்கையில் இருந்தேன். இலங்கையை விட்டு ஒரு நாட்டுக்கும் போகல. ஒரு மாவட்டம் போயிருக்கேன். ஆனால் ஒரு நாட்டுக்கும் போகல. நாட்டில் இருந்து கதிராம்போவில் வந்து ஒரு குற்றம் இதில் 3 வயது இதில் வந்து ஸ்டாப் பண்ணி போட்டு ஜானையை கண்டினியூ பண்ணுவேன். அது வந்து இப்போ கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்காண்டி இந்த இவங்கெல்லாம் வந்து கதிராம காட்டுக்குள்ள நடக்கிறார்கள். 3 பேர் வராங்க. அவங்க வந்து இதுக்குள்ளே உகந்த பேர் உகந்த முருகனை கும்பிடுத்து ஒரு கதிராம காட்டுக்குள்ள நடக்கிறார்கள். இந்த பாருங்க கடல் நீர் உப்புத்தான், என் கண்ணீரும் உப்புத்தான், காதலித்ததே தப்புத்தான் அப்படி சொல்ல மாட்டேங்குது. வீடியோ பார்த்து அடிப்பாடு எப்படி சரிண்ணே நம்ம காட்டுற கூத்துகள். சரி அப்படியே கண்டிப்பாக பாருங்க கைஸ். அது அந்த கைஸ் இதான் வந்து என்ன உகந்த கேடா. இது உகந்த வந்தாச்சு. என்ன துணை குமான தேசிய இதான் கேட் என்ட்ரி கேட். இவன் தான் சொல்கிறேன் எனக்கு தெரியா. அதான் உகந்த இது என்ட்ரி கேட். உகந்த பின்பக்கம் உகந்த என்ட்ரி பக்கம் கிடையாது. சரி இது பின்பக்கமான்றான் குமண தேசிய பூங்கா நான் சொல்கிறேன். அப்படியே வெட்டிட்டு இதால் ரோட் போகுது. இதில் இருந்து அப்படியோ அவர்கிட்ட என்ட்ரி கேட் இருக்கு. அதையும் பார்ப்போம். இப்போதைக்குல சொல்லப்போனால் உகந்த உகந்தை மலை முருகன் நாளை இதான் முருகா உன்னை சந்திக்க வாரம் உன்னை போல நானும் நல்லா இருக்கேன். கோயில் என்ட்ரி தாங்க. எங்கடா போயிட்டு காட்டியிருக்காங்க. அது போயிட்டாங்க.
ஸோ எண்டு உள்ளே வந்தாச்சு கோயிலுக்குள்ள அம்மா கோயிலுக்குள்ள வந்தாச்சு மலை மலை டேய் இதான் வந்து என்ன குறுக்கெடுத்து ஸோ உள்ளே வந்தாச்சு என்ன என்ட்ரியில் இது ஓகே கடை என்ட்ரி கோயிலுக்குள்ள வந்தாச்சு சரிங்க நாங்கள் பைக்கை பார்க்கிங்கில் போட்டு கேன்சல் பண்ணுறேனே பண்ணுவோம் கைஸ் ஒரு மாதிரி வந்து உகந்த சேர்ந்தாச்சு அது பார்த்தீங்கன்னா 13 வருஷம் சரி 23 வருஷம் கழிச்சு இந்த உகந்தைக்கு வந்திருக்கேன் இதோட 13வது தடவை 14வது தடவை சொல்கிறேன் 15வது தடவை சொல்கிறேன் ஏன்னா சொல்லத்தானே வேணும் 23 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் இந்த என்னோட வந்த பிறன்படி நான் சொன்னவேன் இஞ்சால அந்த மலை இருக்கா அங்கே அந்த தண்ணி இருக்கா இந்த தண்ணி இருக்காண்டு நான் இப்போ தான் பார்க்க போகிறேன் எல்லாத்தையும் பார்த்து என்ன தெளிவாக வீடியோ போடுறேன் வீடியோ பார்த்து பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்தது என்னடா வரேன்னு மலை கோயில் இனி அந்த பீச்சு இன்னொரு மலை இப்படி போகிறதா அப்படி போகிறதாண்டு நான் வர முந்தைய கொஞ்சம் பேர் பயமுறுத்தாடி அனுப்பணும் மலை ஏற மாட்டியாண்டு எல்லாத்தையும் ஏறி காட்டுறேன் இன்றைக்கு தரமான சம்பவங்கள் இனிமேல் தான் பார்க்க போகிறோம் என்னடா இடம் வடிவானது நம்ம சொல்ல போனால் அந்த பீச்சு உகந்த பீச் செம்ம வடிவு நம்ம அதுக்கு மெயினாக சொல்ல மறந்துட்டா மண்டைக்கு வைக்கிற ஹெல்மெட்டுக்கு 100 ரூபா பைக்குக்கு 100 ரூபா 2 ஹெல்மெட்டுக்கு 200 ரூபா பைக்கு 300 ரூபா வேஸ்ட் ஆனால் பிரச்சனை இல்லை மக்கள் கூடுற இடத்த பைக்கு நம்ம தனியாக பைக்கு தனியாக வைக்கிறா ஆனால் இந்த அண்ணாட கடைக்கிட்ட வச்சிருக்கேன் அத்தான் அங்கிட்ட அத்தான் அந்த அண்ணாட கடைக்கிட்ட வச்சிருக்கேன் இவர் தான் பைக் வாகன பார்க்கிங் பார்க்குறவர் எல்லாம் பார்க்குறவர் சலூனுக்கு பக்கத்தில் வச்சு எல்லாம் இந்த வீடியோ என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு இல்லை ஒரு இதுக்கு ஏண்டா வீடியோ இந்த வீடியோ அப்படின்னு யூடியூப்ல போடுவோம் ஏண்டா வந்து சேருது நாங்கள் பட்டை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும் வந்து வாகனம் தான் கொஞ்சம் தெரியும் தானே இந்த வாகனத்தையும் வரலாமான்னு யோசிச்சு வந்திருக்காங்க ஸ்கூட்டியில் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்துட்டோம் அது வந்து இனி போய் சேர்ந்தோம்டா ஓகே ஆனால் அது போயிடுவோம் பார்க்க எல்லாம் ஓகே ஆயிரும் இப்போ வாங்க நம்ம இடத்த பார்ப்போம் இப்போ நாங்கள் மெயினாக குளிக்கணும் 23 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் ஓ மை காட் வாங்க காய்ஸ் போவோம் கடுப்பேத்துறானே போட்டு இப்படியே போனால் கடை சுற்றி பார்க்குறது இப்படி நல்ல இடமெல்லாம் இருக்கு வாங்க பார்ப்போம் இது மலை இது நானு இது கோயில் அதுக்கு பிறகு போய் பார்ப்பாங்க டே இந்த பொண்ணு பைக்குக்கு மூடுறதுக்கு ஒரு பழங்கிடம் கொண்டு இடத்துல இல்லையா இல்லை புதுசாக அடுத்த குளிக்க போகிறேன் டவல் கொண்டு வந்துடுங்க டவல் கொண்டு வரல இது ஒன்று சாரம் கொண்டு வாங்க சரி ஓகே இதுகள் தான் கடைகள் ஆனால் பெருசாக நீங்கள் கடை இல்லைன்னு நினைக்கிறேன் வந்தது இருட்டு காடு அந்த சீனில் வந்து நாங்கள் ஒரு மாதிரி திடீர் முடிவில் வந்துட்டோம் உடுப்பு கடையில் இறக்கி நிறைய கடைகள் இருக்கு நமக்கு இந்த இடத்த பார்க்க எல்லா கோயிலையும் இருக்க மாதிரி தான் இருக்க பிரச்சனை இல்லை இந்த பேக்கை தூக்கிட்டு நான் பரவாடி பைக்கு நான் தான் ஓடணும் பேக்கு நான் தான் தூக்கணும் இவன் என்ன செய்கிறான்னு பாருங்க ஒரு மையா கோபுரம் தூக்கிட்டு வரான் அவனுக்கு கோபுரம் தூக்கிட்டு வர நல்லா இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா இஞ்சால ஐயோ கைது செய்வீங்களா இருந்தால் இந்த சீனுக்கு ஞாபகம் வருது நிறைய பேர் போகிறாங்க கொஞ்சம் கடையில் தான் வந்திருக்கு ஸோ அப்படி வீடியோ கண்டிப்பாக பாருங்க கைஸ் 2 பேரும் ஒரு பக்கத்தில் ஃபோனை தூக்கிட்டு வரோம் போலீஸ் மாற்றிய மாதிரி வராங்க அது நமக்கு என்னத்துக்கு நிறைய பஸ்ஸில் வந்து நிற்கும் அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இறங்கியிருக்காங்க இவங்கெல்லாம் இங்கே இறங்கிட்டு இருக்காங்க நாங்கள் உள்ளுக்குள்ளே வைத்து குளிக்கணும் எல்லாம் செய்யணும் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் கைஸ் இதோட ஸ்டாப் பண்ணுவோம் இப்போ தான் பஸ் தரவை 23 வருஷம் கழித்து உகந்த முருகன் கோயிலுக்கு போகிறேன் ஸோ இதை எல்லா கோயிலும் என்ட்ரி ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம இப்போ எங்கேண்டா இப்போ உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் முதல் முறையாக போகிறேன் 23 வருஷம் கழிச்சு அந்த கற்பூரம்லாம் வாங்கியிருக்காங்க காசு கொடுத்து என்ன கொண்டு கற்பூரம் பற்ற வைக்க போகிறோம் ஸோ தான் முருகன் கோயில் இங்கே வந்து வேண்டிட்டு தான் நிறைய பேர் கதிராமல் நடக்க தொடங்குவாங்க பட்டையை அடித்தா சட்டப்படி அடிக்கும் இப்போ அடிக்க பாருங்க பட்டையை கோயில் மூடி கிடக்கு என்ன ஏரியா இப்படி தான் இருக்கும் போல மயிலிருந்து அங்காளி ஓ நல்லா இருக்கு சிலை நிறைய பேர்
தங்கி நிற்காங்க இரவைக்கு வழி கொடுத்து நடக்கிறதுக்கு. இவங்க என்னத்தை ரசித்து கொண்டிருக்காங்க நானும் பார்க்கல. அந்த நடக்காங்க இதான் நான் பயணம். அப்போ நான் காட்ட மாட்டேன் உங்களுக்கு. இந்த கோயிலும் சுற்றும் கடவுளே உனக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. அதாவது இந்த போகிறாங்க பார்த்தீங்களா, இதான் கதிராமத்துக்கு நடக்க தொடங்குறாங்க. இதெல்லாம் நடக்கிறான்ட்டு சொன்னான், முன்ன பின் நடக்கலை. நிறைய வேண்டுதல் பண்ணி கல்லெல்லாம் அமைச்சிருக்காங்க. இப்படி இந்த நடக்க தொடங்குறாங்க. இப்படி தான் இதெல்லாம் போகிறேன். இப்படி ரெண்டு பார்க்க மாட்டேதானே நிலையிலும் அப்படி இந்த வந்தாலும் பார்த்து கொண்டிருக்காங்க நடக்கிறாங்களே. நடைபயணம் இப்படி தான் மதியத்தில் சாமானை கட்டுனா மதியத்தில் நடக்கிறவங்க மதியத்தில் எல்லாரும் காலையில் நடக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சில ஆட்கள் டைமை பொறுத்து நடப்பாங்க. இதெல்லாம் நேர்த்திக்கடன் நம்ம இப்படி கோயிலை சுற்றுறோம். இந்த இதில் இந்த வரைக்கும் நேர்த்திக்கடன் நானும் கட்டணும் வேண்டாம் ஆசைப்பட்றேன். ஆனால் நம்ம இப்போதைக்கு நேர்த்திக்கடன் வைக்கிறல. இதில் வந்து ஒரு மாயா உகந்த முருகன் கோயிலை சுற்றி விளைச்சாச்சு. இனி மலை ஏற மட்டும்தான் இருக்குது. மலையை ஏறணும். சரி உகந்த ஒரு உகந்த வந்த பாடு தான் இல்லை பாருங்க. இதுலேயும் நிறைய நேர்த்திக்கடன் வச்சு கட்டி வச்சுருக்காங்க. இது நிறைய நேர்த்திக்கடன் சில அப்படி நிறைவேறது சில அப்படி நிறைவேறது. அடுத்த காலட்டு மூளை இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மலை ஏறப்போகிறோம். ஸோ உகந்த மலை தான் பாருங்க. பார்த்தீங்கன்னா 23 வருஷம் கழிச்சு வயசே மறந்து தான் பைத்தியாரு 23 வருஷத்துக்கு பிறகு மலை ஏன்னா பாட்டாவை சேஃப்டியாக கழட்டிக்குவேன். நான் ஒரு வண்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாட்டா அட்டை போட்டு சொல்லலாம். நான் இங்கே அப்படி இல்லைன்னு சொல்கிறான். எதுக்கு பிரட்டி சரியா 23 வருஷம் கழிச்சு ஏறப்புறம் மலை ஏறிட்டாங்க. ஒரு 2-3 வருஷம் ஏறிருக்கேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஏறப்புறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். சாமி காலு சரி சாமி போன பிடிங்க சாமி. சரி ஓகே கண்டிப்பாக பாருங்கள். அப்படி நான் ஏறப்போறேன்னா அவன் கைஸ் இப்போ என்னண்டா சரியா இப்போ ஏற தொடங்கிருக்கு. இப்போ கால் சுடுது தடக்கி கொண்டு விடுறேன். பாப்போம் ஏறுவோம். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இவ்வளோ மட்டும் ஏறித்தேன். இப்படியோ வைத்து உகந்த மலை இப்படி ஏறணும். ஆனால் 23 வருஷம் கழிச்சா என்ன பார்த்தீங்கன்னா அது வருது. ஏன்னா இப்படி மலை ஏறுறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. என்ன வேட்டி தான் கட்டி தேடுறோம். நாங்கள் ரவுசர் கட்டி தேடுறோம். ஏசிரிப்பே அவனுக்கு என்னடா இவன் சும்மா ஃபோனை பிடித்து போகிறான்ட்டு. நானும் ஒரு கொஞ்சம் காலத்தில் வருவேன். கம்மிங் ஜூம் இப்படி ஏறக்குள்ள நல்லா தான் இருக்கு. நல்லா காத்தடிக்காம கால் மட்டும் சில்லுட்டுது. கதிராமன் வந்தாலே அந்த பேரை சொன்னானே சும்மா அதிருது. இந்த வாங்க சுற்றி அங்கே ஒரு பைத்தியாரன் வீடு எடுத்துது. வா 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 என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி அழகு. கோபிரைட் வராமல் இருந்தாங்க. எங்களோட அக்கா மாதிரிலாம் கதிராமன் போனதில்லை. வந்து எங்கள் வீடியோவை பார்த்து சந்தோஷமாக இருக்கு. கண்டென்ட் இல்லை மாமே சீன் செம்மையாரி. கோயிலுக்கு அதில் பாக்கி ஒரு மாதிரி இருக்குல்ல. லாலி 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 இந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க. அடுத்து அந்த ஒரு அழிக்காரு. நீ அங்கால சாமி கைஸ் இதான் உகந்தை மலை மேலே இருக்கிற அம்மன் கோயில். நான் அவடத்த முறைக்கு வந்துட்டு இருக்கிற இடமெல்லாம் சுற்றி பார்த்தேன். ஆனால் இயற்கை நல்ல அழகாக இருக்குது.
இப்போ தான் அம்மன் கோயிலுக்கிட்டே போகிறேன். ஸோ அவளத்துக்கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அவள் கொடுக்காங்க, அதையும் சாப்பிடுது. எங்கடா முடிஞ்சாடா அவள் கொடுக்காங்க, அதையும் சாப்பிடுவோம். வாங்க கொடுக்காங்க, வாங்க வாங்க. அவள் சாப்பிட்றோம். மழை உச்சியில் மொட்டை வெயிலில் அவள். நான் மெயினாக வந்து அவள் சாப்பிடியா? அவள் சாப்பிட்டேன். அவனாச்சு பரவாயில்ல. 2 வேலை சாப்பிட்றோம். நான் ஒரு வேலை போன பிடிச்ச ஒரு வேலை சாப்பிட்றேன். நல்லா இருக்கேன். இந்த இடம் நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். சோறு தான் முக்கியம். கேமரா எங்கே வச்சுக்காண்டு பாருங்க எங்கே இருக்கேன். காட்டா அப்பம் கால் சுடுது. அவ்வளோ இன்னைக்கு நடப்போம் பாடா. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காட்டுறேன் உங்களுக்கு. 23 வருஷம். அம்மா கடையில் அந்த ஒரு கேட் இருக்கு. என்னது அது? நம்ம என்ட்ரி கேட் முடிகிற கேட் நீவா நீல காட்டுறேன். இதெல்லாம் போகலாமா? இது கடல், இது காடு, இது கோயில், இது நான். இது கொஞ்சம் மிஸ் ஆனால் செத்துருவோம் போல. காட்டுக்கு டவர் நரி, அது ஹவர். அப்படியே வீடியோ கண்ணு பாருங்க. அப்படியே நம்ம அடுத்த மலையை போகணுன்னே. அம்மங்க வீடு தாண்டியாச்சு. அங்கால போவோம் வாங்க. இங்கே வரா பாயாம கையோட. ஏன் வேணாம் வேணாம். ஐயா ரைஸ் அவன் திண்டு கையும் கழித்தான். என்னது கல் பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் தான் நம்பி வைக்கல, அள்ளி கல் வைக்கல. ஏதோ ஒரு நல்ல கல் எப்பவுமே இப்போ நேந்தி கடன் வைக்கக்கூட 5 கல் வச்சாலும் கவலை இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நேந்தி கடன் வைக்கிறது. இங்கே நேந்தி கடன் வச்சு போட்டு நம்ம மொட்டை அடிக்கலாம். என்ன நான் ஒரு நேந்தி கடன் வைப்பேன் தானே, அந்த நேந்தி கடன் தான் இப்போ நான் வைக்கப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நேந்தி கடன் வச்சதே இருக்கும். சில நிறைய பேர் இருக்கும். சில கிளிப்பாக வச்சு போட்டு போயிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வர கோயில் தானே நம்மளாம் ஒரு நல்ல நேந்தி கண்ணை வச்சு போட்டு என்னண்டா நேந்தி கடன் கல்லில் நேற்று வச்சாச்சு. அடுத்த வருஷம் நடத்திக்கிண்டா நேற்று நிறைவேற்ற வரணும். வீடியோ அப்படியோ அடுத்த வருஷம் வேண்டிடுவோம். கைஸ் ஏறி இந்த கோயிலை பார்த்தாச்சு. இப்போ இந்த கோயிலை பார்த்தாச்சு. இப்போ இறங்கணுமா? காலைல நோகுது. பேச்சு நேரிக்கு இந்த இடத்துல மழை இறங்கணும். நல்ல வேலை மழை வெயில். என்னடா மழை வெயில வழுக்குமீடா வழக்கமா சறுக்கும். காடு மழை ஏறி சின்ன வயசில் இந்த சொல்கிறேன் பாருங்க. சின்ன வயசில் தெரிஞ்சு நான் 23 வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்கேன். இவனே கூட்டிட்டு வந்து 23 ஆய் பிரசாந்த் கல்பனா. நீங்கள் காதலர்களாக இருந்தால் உங்கள் காதல் செய்கிற என்னுடைய மனமானத வாழ்த்துக்கள். கல்யாணம் முடிச்சிருந்தா திருமண வாழ்த்துக்கள். நான் சொல்கிறேன் அவனி நான் சொல்ல தேவையில்லை. ஓ என்ன பார்த்தீங்கன்னா அந்த மலை வேறு முடிஞ்சு இப்போ இந்த மலை வரணும். இப்போ இந்த முதல் அச்சுவாரமி தான் 2வது மலை. 2வது மலை வேறு அப்புறம் இப்போ இதுக்கு மேலே வந்தால் இன்னும் விளாண்டு இது இல்லை. 10 நம்மளை ஏறலாம். ஓ அதாலாம் என்னோட அறிவாட இந்த இடம் தெரியுதுலடா. எந்த கேமரா ஒன்று அது இங்கே இருக்கோலே என் பையன் மங்கா போகுது. வயசு இப்போ அடுத்ததுக்கு வந்து இது என்ன கோயில்டா? 2-3 வருஷம் வந்திருக்கேன்றா. என்ன கதை? பெஸ்ட் பாரு எனக்கு தெரியும் கோயிலண்டு. இது முருகன் கோயில். அதில் வந்து அப்படியே இதுலேயும் பார்த்தா இதில் கொஞ்சம் பச்சை பசேன்னு சேர்ந்து கொஞ்சம் பச்சை பச்சேன்னு எவ்வளோ உண்டு இதில் ஒன்றும் இல்லை. கதிராம போகலாம். மொத்தம் இந்த ஒரு இடம் மொத்தம் டோட்டலாக ஒரு இடம் அதே இடத்துல நீ சத்தியமாக தெரியா இவன் சொல்லி தான் தெரியுது கதிராம போகிறாங்கன்னு. அதுதான் சொல்கிறேன். இப்போ இது டோட்டலாக இந்த இடத்துல இடம் இருக்குது. வீடியோ எடுத்தியா?
டோட்டல் இந்த இடத்த 7 இடம் இருக்கிறான் 7 கதிராம ரோட் பாதைக்குள்ள சரியா ஒரு 10 கோயில் என்ன வல்லாச்சி வெட்டன் அப்படி வெட்டன் கணக்கு இடம் இருக்கு வியாழை கள்ள வியாழை அதுக்கு பிறகு நாவலடி செல்ல கதிராம அப்படி கணக்கு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு இந்த போராக்களும் குடும்பக்காரர்களா போனாங்க அவங்க 7 இடத்தை இன்னொரு நாளைக்கு ஒரு இடத்தை தங்குவாங்க சரியா அந்த தங்குற நேர்த்தி கடையில் கதிராபாதி வயல் அப்படித்தான் அப்போ நம்ம இப்போ பொடியன்மார்களை போனோம்டா எல்லாரும் என்ன வாங்கிட்டா முந்திட்டு போயிடுவானி செல்ஃபி கேமராடே நம்ம கைது சொல்லு. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கதிராம பயணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டு பயணம் மொத்தம் 7 நாள் நடக்கும் 7 நாளும் ஒரு இடத்த தங்கி போவாங்க அப்படி தான் இருக்கு. ஏன்னா நாங்கள் போன டைம் அப்படி தான் நாங்கள் எல்லா குடும்பம் போனாக்கள் 7 இடத்த எப்படி மேக்ஸிமம் அனுப்பாங்க ஃப்ரெண்ட் பொடியன்மாரோட போனோம்டா பொடியன்மாரை உசாரட்டு ரெண்டபடியாக அவனே நேரத்துக்கு நடந்து போயிடுவானே அதாவது எப்படின்னா ஒரு 7 நாள் பயணத்தை அவனே சுருக்கி 3 நாள் 4 நாள் 5 நாள் அப்படியும் போயிடுவானே ஃபன் பண்ணுறவனே 3 நாளே போவானே ஃபன் பண்ணுறவனே ஃபன் பண்ணி திருப்பாங்க அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கு. இந்த முறை நம்ம எங்களால் போய்க்கல. ஸோ அடுத்த வருஷம் கட்டாயம் போகணுன்ற ஒரு முடிவில் போகணும். இந்த ஒரு எங்களுக்கு என்ன இது மெயின் பார்த்தீங்கன்னா கதிராம தான் கொடுத்து வைக்கல. ஸோ உகந்தையாச்சும் வந்து பார்த்து போகணும் அந்த அமைப்பு தான் இது பிளஸிங் இல்லாமல் எதுவும் நடக்காது. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் டைம் நான் வந்து உகந்த வந்ததை காட்டு பக்கம் காலை வைக்காமல் போகிறது தான் பெஸ்ட் டைம். ஏன்னா அவ்வளோ காலம் வரல அப்படி வந்து என்ன உகந்த இருந்தால் அப்படியே போய் கதிராம போகிறதுலாம் வந்திருக்கேன் நானே. ஆமாம் 23 வருஷத்துல பெஸ்ட் டைம் திரும்ப சொல்ல பிராஸ்டார் அடப்போடா கோயாடு திரும்ப 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 உண்மையை சொல்ல போனா சத்தியமா இதானே உண்மைடா. உண்மையை சொல்றதுல ஒரு இது இல்லை என்ன பார்த்தீங்கன்னா இது எனக்கு உண்மையை அதை பார்க்கறதுக்கு உண்மையாக நல்லா இருக்குது. இதை பார்க்கறதுக்கு பாஞ்சா செத்துரு கொஞ்சலவா எப்படி இதெல்லாம் ஆக்கள் இறங்க மாட்டாங்க தண்ணி எவ்வளோ. அடுத்து வந்து எனக்கு இந்த கதிராம பயணத்தை பார்க்குறதுக்கு வந்து எனக்கு உண்மையாக மனசு தூண்டுது. நடந்துருவோம் இப்போ கூட நாங்கள் கதைச்சி திருந்துறாங்க அதை பற்றியா பேக்கார்ட்டையும் கொடுத்து போட்டு போமாண்டு அங்கே போகலன்னா அங்கே போராக்கள் இல்லை. இந்த கதிராம பயணத்தை பாருங்கள் இப்போ இந்த நடந்து கொண்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு இடத்துல 7 இடத்த போவாங்களாண்டு இவன் சொல்லிட்டு தான் தெரியும். நான் முன்ன பின்ன நடந்தது இல்லை. கமிங் சூன் வருவேன் அந்த இடத்துக்கு நான் வருவேன் அடுத்த வருஷம் அந்த இடத்துக்கு நான் போவோம்ண்டு கடவுளை நேர்ந்து வச்சுக்கேன். நான் காரியம் நிறைவேறிக்கேன்டா அங்கே போகிற காரியம் நிறைவேறிக்கேன்டா சத்தியமாக அந்த இடத்துல நானும் போவேன். முருகன் அழைப்புதல் இருந்தா இதில் வந்து இந்த அறிக்கை இடவுக்குலாம் நீ போவாங்க. இனி அவங்க போக ஸ்டார்ட் பண்ணாங்கடா எப்போ போய் சேர்றாங்கன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். உகந்த இந்த முறை வந்து உகந்த வந்தது எனக்கு பெரிய விஷயம். 23 வருஷம் கழித்து உகந்த வந்திருக்கேன். இனி 24வது வருஷம் கதிராம போவோம்ண்டு கடன் வச்சுருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரோரா படுத்து போகிறாங்க. இந்த அவங்களுக்கு தெரியும் எங்கடாது இந்த போகிறாங்க. அடுத்த மலை ஏறணும் அப்படியோ கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போகிறது அடுத்த வருஷமாக தான் இருக்கும். இந்த வருஷம் கஷ்டம் இல்லை. இந்த வருஷம் செட் கொடுத்து வைக்கல. முருகன் அழைப்பு கொடுக்கல. போன வருஷம் அப்படி ஒரு பிரச்சனையாக வந்தது. எல்லா பிரச்சனைக்குள்ளே வந்து போயில சூழ்நிலை அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க போகிற நினைச்சி இந்த வருஷம் மூட்டையெல்லாம் கட்டிட்டு போகிறாங்க. அடுத்த வருஷம் நம்மளும் அப்படி தான் தலையில் மூட்டையை வைத்து போகும் போல் அப்படி வாங்க அடுத்த மலை வருவோம். வீடியோ கண்டிப்பாக பாருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ அவன் கீழே ஏதோ அவன் இத்தனை வருஷம் கதிராம வந்தவனாண்டு ஒரு கீழே வீடியோ எடுத்து நான் கூட்டிகிட்டு வந்தவன். இந்த கல்லை இந்த பெருவிரலாலையும் இந்த கையால் எப்படி அமர்த்தி பிடித்து வைக்க வீடியோ எடுத்தவன். என்ன வரைக்கும் அவன் வந்து பிடிக்கல. இப்போ நான் எப்படி போகிறேன் இந்த கல்லு அகலத்தை காட்டுற கொஞ்சம் பாருங்க அவனுக்கு காமாத்தால மாமனி அது ஒன்றே மட்டும் சாஞ்சி கண்டா பாறைக்கு பழியா போயிடுவாடா எழுந்துரு வந்துரு. ஆக்டிங் மேடம் இவனை நம்பாதீங்க மேடம் ஆக்டிங் மேடம். இந்த கல்லோட வளர்ச்சி ஓ மை காட். அடுத்த மலை இருக்கிற அதுல உருட்டி கோடி தங்கம் பாத்தீங்கன்னா தூக்கும் சரி கொஞ்சம் அரைக்கி அங்கே வச்சிடாண்டா அப்பா. பார்த்தீங்கன்னா வந்து மலை ஏறித்து 2 இடத்தையும் வந்து ஏறித்தோம். 2 மலையும் ஏறித்தோம். 3ஆவதாக இன்னொரு கடற்கரை கிட்ட இன்னும் இருக்காமாட்டான் எனக்கு தெரியாது சத்தியமாக. இப்போ ஏறி இறங்குறோம். 2 மலை ஏறித்தோம். ஆனால் ஏறுற கஷ்டமாக இருக்குது. இறங்குறவங்க லேசாக இருந்துச்சு. இறங்கித்தோம். இறங்கி அந்த இடத்துக்கிட்ட போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ்.